பிரைஸ் தி லார்ட். உன்னதமான ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். சர்வ வல்லமையுள்ள தேவன் பூமியை அரசாட்சி செய்கிற தேவனாய் இருக்கிறார். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் நம்முடைய ஆண்டவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த காலை வேளையிலே நாம் தியானிக்கும்படியாக யோவான் சுவிசேஷம் 14வது அதிகாரம் 17வது வசனம். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டார். அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். இங்கே சத்திய ஆவியை குறித்து அல்லது பரிசுத்த ஆவியை குறித்து கர்த்தராய் இயேசுதாமே சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். இயேசு இந்த உலகத்திலிருந்து பரமேறின பின்பு பரிசுத்த ஆவியானவரை பிதாவாகிய தேவன் நமக்காக அனுப்புகிறார் என்று பார்க்கிறோம். இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருந்து சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை வழிநடத்துகிற ஆண்டவராக இருக்கிறார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டார். உலக ஜனங்கள், உலகத்தின் மேல் சிந்தை வைக்கிறவர்கள், உலகத்தின் மேல் கவனம் வைக்கிறவர்கள், உலகத்தின் மாயை பற்றி கொள்ளுகிறவர்கள் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டார். அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேத புத்தகத்திலே அப்போஸ்தலர் முதல் அதிகாரம் 18வது வசனத்திலே விதமாக வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்று சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் வரும்போது நாம் பலன் அடைவோம். கர்த்தரை குறித்து சாட்சி பகருவதற்கு நாம் பலன் அடைவோம் என்று படிக்கிறோம். இன்னும் கூட யோவான் 17ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல வாசிக்கிறோம். நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல, ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது. ஆம், அன்பான தேவ பிள்ளைகளே, உலகம் இந்த சத்திய ஆவியானவரை அறியாதபடியினாலே இந்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. உலகம் ஆண்டவருடைய ஜனத்தை பகைக்கிறது என்று பார்க்கிறோம். ஆகவே இந்த உலகத்துல தேவனுக்கு பயந்து ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அந்த பரலோக ராஜ்யம் போய் சேரும்படி நாம் பிரயாசப்படுவோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசித்து நடத்துகிற நல்ல தேவனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். அருமையான இந்த காலை வேளைக்காக கர்த்தருக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த உலகத்தில் கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் அனுப்புகிறீர். மேல் வீட்டிலே கூடியிருந்த 120 பேரும் அந்நிய பாஷைகளை பேசி ஆண்டவருடைய மகத்துவங்களை புகழ்ந்தார்கள். ஆண்டவரே, அது போன்றதான மேன்மையான ஆவிக்குரிய அனுபவங்கள், அந்த அபிஷேகத்தின் வல்லமைகள் உடைய பிள்ளைகளையும் இந்த காலை வேளையில ஆட்கொண்டு நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். பேர் பேராய் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி உடைய மகிமையால் நிரப்பும். கூட இரும், தயவாயிரும். இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ்.